நாம் தமிழர் நல்லா கடுமையா வேலை செய்யறாங்க. ஆனா தெலுங்குக்காரங்களை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நான் எப்பயும் சொல்றதுதான், எல்லாரும் ஒன்னா இருப்போம், நாங்க கொஞ்சம் முன்னே இருப்போம். நாம் தமிழர் தம்பிகள் எந்த இடத்துல இன்னும் 7 வருஷம் ஆயிடுச்சு, ஒருத்தர் கூட பாராட்டுனதே கிடையாது. இப்போ ஒரு தலைவர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், சில ரகசிய உரையாடல் இருக்கும்ல. அப்ப ரகசிய உரையாடல் இருக்கும்போது நம்மளை வெளியேற்ற வேண்டிய அப்படி ஆகக்கூடாதா? இந்திய சட்டத்துல, அரசியலமைப்பு சட்டத்துல உரிமை இல்லையான்னு 1008 நொறநாட்டியம் கேள்வி. நான் இந்த விஷயத்துல விஜய் விட திமுக பரவாயில்லன்னு சொல்றேன். அவர் அனுசரிக்கணும்னா அதே கோட்பாடு, இன்னும் கேட்டா திராவிட பெரியார் கோட்பாடு தான் தலைமுறையில தூக்கி தெரிஞ்சோன்னு திமுக சொன்ன காலகட்டங்களே திமுக பேரை உச்சரிக்க அவர் தவிர்த்தார். வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா தமிழ், தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை பேசக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடகம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொருளாதார பங்களிப்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடியது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR கோடு மூலமாகவோ அல்லது யூடியூபுடைய ஜாயின் பட்டன் மூலமாகவோ கூட நீங்கள் எங்கள் கூட இணைந்து பயணிக்கலாம். ஊடக அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர், கும்மிடிப்பூண்டியின் வேட்பாளர் அண்ணன் ஸ்ரீதர் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கார். வணக்கண்ணா. வணக்கம். ஆமாம், உங்கள் சிறப்பான சம்பவங்களோட நம்ம இந்த உரையாடல்கள் போது நிறைய செருப்புகள் சூக்கள் அப்படின்னு அரசியல் களத்தில் சந்திக்க வேண்டியது வந்து முக்கியமானதாக இருக்கு. நம்ம அந்த பஞ்சாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு அண்ணன் ஸ்ரீதருக்கு முன்னாடி ஒரு கதைகள் இருக்கும்ல, அந்த உரையாடல போயிடலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி பாலாவை பத்தி ஒரு கருத்து இருக்குல்ல, சொன்னால நான் சின்ன பிள்ளையில பாட்டு கேட்டிருக்கேன், ஏசுதாஸ் பாட்டு. மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், அதை சொன்னால் காவியம்னு. மேலே கீழே கோடு போட்டா எப்படி அது ஓவியம் ஆகும்? அது எப்படி ஓவியம் மேலே கீழே கோடு போட்டான்னு. ஆனா பாலா கையில் மேலும் கீழும் கோடுகள் போடும்போது ஓவியம் ஆகுது. பார்த்துட்டு இதை பார்த்து அந்த பாட்டுக்கான பொருளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நீங்க அதோட நிக்காம அது போன்ற விஷயங்களை சொல்லும்போது காவியமா சொல்றீங்க. அதனால லைன்ஸ் மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சார்பா இல்லாம இப்ப நாம் தமிழர், தமிழ் தேசியம் பத்தி ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருந்தாலும் அதை தாண்டி அதை பத்தி திறனாய்வுகள், அதை பற்றி விமர்சன பார்வைகளும் சேர்த்து நீங்க நேர்மையா வைக்கிறது, அது எனக்கு இல்ல. அதான நம்ம உரையாடல் தானே. அதாவது உங்ககிட்ட நல்லது இருக்கும், என்கிட்ட கெட்டது இருக்கும். பரஸ்பரம் வந்து உரையாட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து சரித்தவர்கள் இது பண்ணணும். நம்ம முழுக்க வந்து சூப்பர் சூப்பர் விசில் அடிக்கிறது என்னோட வேலை கிடையாது. ஒரு கோட்பாடு தொட்டு நம்ம அதை ஆதரிச்சு பேசும்போது எதா இருந்தாலும் சரின்ற நிலைப்பாடுக்கு மெல்ல மெல்ல போயிடுறாங்கல்ல. அப்படிதான் நான் இந்த நிகழ்வையே பார்க்கிறேன். இப்ப இந்த செருப்பு சம்பவம்லாம் இருக்குல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு 200 கிலோ ரோஜா பூ மாலை போட்ட மாதிரி ஒரு உணர்வா இருக்கு. உண்மைதான். உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் அது மகிழ்ச்சியான நிகழ்வு தான். அப்ப எந்த அளவிற்கு அவர்களுடைய கோபத்தை தூண்டுற அளவுக்கு எவ்வளவு விஷயங்களை நம்ம பேசி இருக்கோம் அப்படின்றது பார்க்கிறேன். இன்னொன்னையும் பார்க்கிறேன். நான் இப்ப இந்த திராவிட சித்தாந்தம் உடையவர்களை, பெரியாரிஸ்டுகளை, இல்ல இந்த திராவிட கோட்பாடை வச்சு வர்றவங்களை நான் புதிய ஒரு பெயரோட பார்க்கணும்னு நினைக்கிறேன். திராவிட சங்கிகள்னு நான் பார்க்கிறேன். ஏன் நான் அப்படி பார்க்க விரும்புறேன் அப்படின்னா, ஐயா பெரியார் கடவுளை குறித்து இல்ல பல நம்பிக்கைகளை குறித்து பேசும்பொழுது அவருக்கு என்ன செருப்பு வீசப்பட்டதோ அதே மாதிரி தானே பெரியாரை பத்தி பேசும்பொழுது இந்த நமக்கு எனக்கு பெரியார் கடவுளாயிட்டாரு. பெரியார் அன்னைக்கு ராமருக்கு பக்த கொடிகள் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பெரியாரு ஈவ ராமசாமியாருக்கு பக்த கொடிகள் உருவாக்கி. இன்னொன்னு நான் பாக்குறேன், இது பெரியார் மேல வீசப்பட்ட செருப்புன்னு நான் பாக்குறேன். ஏன் நான் அப்படி பாக்குறேன்னா, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ஈரோட்டு கிழவன் சொல்றான்னு சொல்லிட்டு, இந்த ராமசாமி சொல்றான்னு சொல்லிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போவாத. வீட்டுக்கு போய் யோசனை பண்ணிப்பாரு. சரியா இருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்ன அவரு தான். அவரையும் சேர்த்து அவர் ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் சொன்னதும் அவரு தான். இப்ப அவர் வேலையை நம்ம செய்யறோம்னா, நம்ம மேல வீசின செருப்பு நம்ம மேல இல்ல, அது பெரியார் மேல பெரியாரிஸ்டுகள் வீசி இருக்கிற செருப்பு. எந்த அரசியல் நேர்மை உள்ளவர்களும், எந்த அடிப்படை ஒழுக்கங்கள் தெரிந்தவர்களும் இது போல காரியங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. ஒரு செருப்பு வீசுறதுனால நீ என்ன சாட்சி, எனக்கு என்ன அவமானம்? நான் பாக்குறேன், செருப்பு ஒரு பொம்பளை கையில போட்டுட்டு வடிச்சுட்டு செருப்பு விளம்பரம் கொடுக்குது, என்ன ஆயிடுச்சு? அதனால அப்படி அதனால அது அந்த பொருளையும் தராது. மாறா இவர்கள் எவ்வளவு பெரிய மனநோயாளிகள், இவர் எப்படி ஆரிய சங்கிகளுக்கு நிகரான இவருக்கு ஆட்கள் எப்படின்னு இந்த திராவிட சங்கிகள் வெளிப்படுத்திக்கிறாங்க.
நீங்க எங்க தொடர்பான எதையுமே விமர்சிக்க கூடாதுன்றதுதான் அந்த ஆரியர்களுடைய கோட்பாடா இருக்கு. நீங்க எங்க தொடர்பான எதையுமே விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் திராவிடர்களோட கோட்பாடா இருக்கு. சங்கிகளுக்கு உங்களுக்கு வித்தியாசம். அவர்கள் ஆரிய சங்கிகள், நீங்க திராவிட சங்கிகள், அப்படிதான் பாக்குறேன். கூட ஒரு படி நான் என்ன பாக்குறேன்னா, மனநிலை பிறழ்வுன்னு நம்ம லோக்கலா சொன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது பைத்தியம்னா அது நையாண்டியா பாக்குறேன். நான் உண்மை பாவமா பாக்குறேன். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படி தொடர்ச்சியா இருக்க முடியும். இப்ப எனக்கு ஒரு கோவம் இருக்கு, யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். பேசுற நேரத்துல கேட்கற நேரத்துல கோவம் இருக்கும். ஆனா ஒரு 15 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு அது போகணும். அதுதான் இயல்பு. எப்பயோ செத்து போன எங்க பாட்டியை நினைச்சு இப்பவோ நான் ஒப்பாரி வச்சா நான் பைத்தியம்னு அர்த்தம். ஏன்னா எப்பயோ பேசுறதுக்கு எங்கெங்கயோ நடந்ததுக்கெல்லாம் நீங்க இப்படி சுத்துறீங்க. இல்ல ஒரு மாதிரி ஒரு வெறி பிடித்த மனநிலையில் இருக்கிறீங்கன்னா நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா சாதாரண இயல்பான மனநிலை இருக்கிறவங்க நம்ம ஒரு கருத்து சொல்றோம், இந்த கருத்து சரியில்லை, இது சரியில்லை, கிழிங்க, எங்க முகத்துறைய கிழிங்க, நாங்க எப்படி சரியில்லைன்னு சொல்லுங்க. இதை பாருங்க, பெரியார் எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இவங்க பொய்யா சொல்றாங்க, எங்கிட்டே கேளுங்க. நீங்க அங்க நான் சொல்ற ஆதாரம் கிடைக்கல, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றீங்க பெரியார் தமிழ் வீட்டுல கூட வேலைக்காரிக்கிட்ட ஆங்கிலத்துல பேசுன்னு சொன்னாருன்னு சொல்றீங்க. தாய்ப்பால் பைத்தியங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு நீங்க சொன்னீங்க. எங்க சொன்னாருன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. இல்ல சொல்லலன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இதற்கு மாறா கருத்து, தமிழ் ஆக சிறந்த மொழின்னு அவர் சொன்னாரு, தமிழுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன் ஐயா பெரியார் சொன்னாருன்னு காட்டுங்க. அப்ப அது வாதமா இருக்கும். ஒருவேளை அது கோட்பாட்டு நிலைப்பாடு, ஐயா பெரியார் கூட இப்படி ஒரு சித்தாந்த நிலைப்பாடு எடுத்திருக்காரு, அந்த சித்தாந்தத்துல மாறி இருக்காருன்னா கூட என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த தெளிவு இல்ல. இந்தந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் இந்த மாற்றத்துக்கு வந்தாருன்னா கூட என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். அது இயல்பா அறிவுத்தளத்துல பயணிக்கிறவங்களுக்கு அறிவு முதிர்ச்சி அடையும் பொழுது அப்படி தாண்டி வர்றது கூட சரி. ஆனா அப்படி இல்ல, அவரு தன்னை வேண்டாதான் முடிவு பண்ணிட்டா. அவ்வளவு நெருக்கமா இருந்த அண்ணாதுரையை பத்தியே எவ்வளவு மோசமா விமர்சிச்சாரு. கண்ணீர் துளி கட்சி திமுக பேரை சொல்ல கூட அவர் விரும்பல எவ்வளவு காலம். நாம் தமிழர் விமர்சிக்கிறதை விட திமுகவினர் விமர்சித்தது தான் அதிகம். அந்த காலம் 2 பேரும் விமர்சிச்சுக்கிட்டு சமீபமா, மிக சமீபமா நாம் தமிழர் விமர்சித்து முன்னாடி விசிகா விமர்சிச்சது. தாய்மண் பத்திரிகையில இவர் எழுதலையா, நம்ம பார்த்தோமே. இன்னும் அந்த பதிவுகள் அப்படியே தான் இருக்குது. அப்ப எப்படி திடீர்னு மாறுது? விமர்சனங்கள் நீங்க தவறுங்க. இல்ல நாங்க பெரியார் சொன்ன அவர் வழியில தான் நாங்க பின்பற்றி வந்தோம், இதெல்லாம் கடைபிடிச்சிட்டோம் சொல்லுங்க. பெரியார் என்ன சொன்னாரு? பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க, சமமா நடத்துங்கன்னு சொன்னாரு. உங்க கோட்பாடு படி. நாங்க அப்படி நம்பல. அவர் கர்ப்பப்பை எடுத்தாரு நாங்க சொல்றோம். இல்லங்க அது ஒரு குறியீடா சொன்னாரு, ஆனா உண்மையில் நினைச்சது அவர் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்க சொன்னாருன்னா நீங்க கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க. நாம் தமிழர் 117 இடம் கொடுத்திருக்கு. திமுக 21 கொடுத்தது 12 இடம் பெண்களுக்கு. 12 இடங்கள் இவர்கள் கொடுத்ததுனால நெருக்கடியில கொடுத்தது. 6 பெண்கள் கொடுத்தாங்க. நீங்க மேண்டேட்டை அவங்க சொல்றாங்க உள்ளாட்சி தேர்தல் நாங்க சமம் 50 விழுக்காடு கொடுத்துருவோம். உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு கொடுக்கணும்னு சட்டம். நீங்க நிறுத்த முடியாது. 117 வேணாம், 50-60 பெண்களுக்கு கொடுங்க. கொடுக்க முடியும் இல்ல? அவ்வளவு வேணா, ஒருத்தர் கனிமொழிக்கு தான் கொடுங்க. கனிமொழிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கட்சி ஹைஜாக் ஆயிடும், உங்களுக்கு தெரியும். எனக்கு நம்ம ஆனா ஸ்ரீதர் யாரு, என்ன ஊரு? நம்ம எனக்கு பிறந்தது திருவள்ளூர். நான் பிறந்து வளர்ந்தெல்லாம். எங்க தகப்பனார் போட்டோ ஃப்ரேம் செய்வாங்கல்ல, அந்த தொழிலாளி சொந்தமா கடை வச்சிருந்தாரு. நாங்க 5 பேர் குடும்பத்துல. நான் 2வது. நாங்க தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க. தமிழ் மூலமா தெலுங்கு கற்றவங்க. எங்க வீட்டுல தமிழ தான் பேசுவாங்க. என் தாயார் பர்மாவில இருந்து அகதியா தமிழ். ஒரு தெலுங்கர் நாம் தமிழர் கட்சியில. ஆமா. இல்ல எங்க தாயாரு பர்மால இருந்து வந்தவங்க. ஏன் நான் அதை சொல்ல விருப்பப்படுறேன்னா, புலம்பெயர்வுனா என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு எங்க அம்மா சொல்லி கண்ணீரா வடிப்பாங்க. ஏன்னா அவங்க வீடுகள் தேக்கு மரத்தாலானது. எங்க தாயார் வீடு எல்லாம் தேக்கு மரத்தாலானது. ஆடு மாடு காணும்னா வீட்டுக்கு கீழே போய் தேடுவாங்க. தேக்கங்கால்கள் மேல வீடு இருக்கும், ஆடு மாடுகள் கீழே போய் படுத்திருக்கும், போய் தேடுவாங்க. பர்மால தேக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தாங்க. இங்க கும்மிடிப்பூடி முகாம் பகுதிகளில் போறாங்க. அந்த காலத்துல போகும்போது ஓலை அடர்த்தியா வைக்கல் போட்டு குடிசை இருக்கு. அதுல இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. எங்க அம்மா எனக்கு சொன்னது, பரவாயில்லப்பா, இந்த ஊர்ல மாட்டுக்கு போடுற வைக்கல கூட மேடை கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சோம். அதுக்குள்ள போறதுக்கு ஏதோ ஒரு வழி கூட வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அது வீடுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு எங்க அம்மா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களோட உணர்வு எப்படியா இருந்தது? தன்னோட நிலத்தை, தான் வாழ்ந்த பூமியை, அங்கிருந்து நட்பை, சுற்றத்தை விட்டு வந்தவங்களோட உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு நாடு தன்னதுன்னு நம்பி ஒருத்தர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டா அவனோட வலி என்னவா இருக்கும்னு எங்க தாயார் சாதாரணமா, அப்ப தமிழ் தேசியம் எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அம்மா சொல்லுவாங்க, நாங்க பொன்னியின் செல்வன் வருமானு காத்திருப்போம்,
கல்கியோட புத்தகங்கள் வருமானு இங்கிருந்து அரிசி வருமானு நாங்க காத்துருவோம். பர்மால இல்லாத அரிசி இல்ல, ஆனா தமிழகத்துல இருந்து வர அரிசியை நாங்க வந்து விரும்பி சாப்பிடுவோம். அது தமிழகத்தோட அவன் தெலுங்கர் தான், என் தாயார் தெலுங்கர் தான், என் தந்தையும் தெலுங்கு தானா. இங்க இருந்தே அவங்க போனதுனால புலம்பெயர்ந்து போகும்போதே தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க தான். அப்ப அப்படிதான் வந்தோம். நம்ம என்ன தெலுங்கு அடையாளம் காட்டுதான் சீமான் அவர்கள் தான். நீ அப்படி ஒண்ணும் கருத்து தேவை. தமிழ் மேல இருக்கிறவங்க நேசமோ ஒன்றும் பெரிய குற்றச்செயல் இல்லையா? இல்ல நேசமோ இதுவோ இருக்கிறதுனால நீ ஏன் தமிழ்னா சொல்லிக்க வேண்டிய அவசியம்? நீ தான் அமெரிக்காவுக்கு போற, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் தான் நீ வாங்க முடியும். நீ அமெரிக்கனா மாற முடியுமா? இன்னொன்னு, அது நீ உன்னோட இனத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நீ எதுக்காக தமிழ்னு சொல்லிக்கணும்? தமிழ் இங்க எவ்வளவு பேர் வெளிநாட்டு நடந்துச்சு இந்த உரையாடெல்லாம் கட்சியில சேர்ற காலங்கள் ஆரம்பத்திலே இருந்து. ஏன்னா எனக்கு 2019 மக்கள் நீதி மையம் வருது. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் சமூக தொண்டு நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சிருக்கேன். நானே ஒரு தோழமை திறன் ஒரு அமைப்பு வச்சிருந்தோம். 2015 மழை வெள்ள காலங்கள், கொரோனா காலங்கள்லாம் நாங்க அப்ப வேலை செய்யறோம். அப்ப அந்த அமைப்பும் இருக்கு. கட்சியில் அப்ப சேர்ற சூழ்நிலை வரும்போது மக்கள் நீதி மையம் சேரலாமா அல்லது நாம் தமிழர் சேரலாமா, ரெண்டுமே இயக்கமாக தான் இருக்கு. ஆனா இவர்கள் வந்து தெலுங்கர்கள் ஆகாதுன்றாங்களே. எனக்கு அப்ப உள்ளபடியே நம்மளை ஏற்க மாட்டவங்களோட ஒரு சிந்தனை தான். எனக்கு வந்து தெலுங்கு நான் பிரகடனப்படுத்திக்கணும், இல்ல நான் தெலுங்கு உரிமைக்காக அப்படிலாம் இல்லை. எனக்கு இங்க இருந்து எடுத்தோம், இந்த காற்றை சுவாசிச்சோம், இங்க கல்வி பயின்றோம், இங்க காதல் பண்ணோம், இங்க கல்வி பண்ணோம், எல்லாம் இங்க உருவாக்கிட்டோம். அப்ப இங்க இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம பூமி இது. நாம தெலுங்கரா இருக்கலாம், மலையாளி இருக்கலாம், இங்கதான் நான் எல்லாமே பெற்றிருக்கேன். இங்க கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு. அப்ப செய்ய போகும்போது தனிநபராவோ ஒரு இயக்கமாவோ செய்யறதை விட ஒரு அரசியல் கட்சியா செய்யும் பொழுது என்னென்னலாம் செய்ய முடியுது அப்படின்ற வித்தியாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப மக்கள் நீதி மையமா இதுவான்னு குழப்பம் இருக்கும். எனக்கு மக்கள் நீதி மையம்னா அது கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கு. அது மேல்தட்டு பழைய காங்கிரஸ் மாதிரி இருக்கு. நாம் தமிழர் நல்லா கடுமையா வேலை செய்யறாங்க, ஆனா தெலுங்குக்காரங்களை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏத்துக்க மாட்டேன். நானே முடிவு பண்ணுறேன். அப்ப அது தொடர்பான இருக்கும்பொழுது என்ன ஒரு நண்பர் கூட்டி போய் அறிமுகப்படுத்துறாரு. அவர் பேரு இப்ப சொல்றது அவர் விரும்ப மாட்டாரு, நான் சொல்லுவேன். அவர் தான் கூட்டி போய் நேரடியாக அண்ணன் கிட்ட உட்கார வைக்கிறாரு. பெரிய வழக்கறிஞர்னு வேலை செய்வேன். அப்ப அந்த பேசி வரும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பாட்டு உங்க வேலை செய்யுங்க, இங்க எல்லாரும் ஒன்னாதான் வாழ போறோம். நான் எப்பயும் சொல்றதுதான், எல்லாரும் ஒன்னா இருப்போம், நாங்க கொஞ்சம் முன்னே இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதோட தொடர்ச்சியா நான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கும்ல, நம்மள உளமாறதான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். நாம் தமிழர் தம்பிகள் எந்த இடத்துல என்னோட 7 வருஷம் ஆயிடுச்சு, ஒருத்தர் கூட என்னோட எப்பயுமே வித்தியாசம் பாராட்டினதே கிடையாது. இப்போ ஒரு தலைவர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், சில ரகசிய உரையாடல் இருக்கும்ல. அப்ப ரகசிய உரையாடல் இருக்கும்போது நம்மள வெளியேற்ற வேண்டிய, நம்மளுக்கு வேற்றா நினைச்சா ஒரு தேவை. சொல்ற அந்த சீன் வந்து சமீபத்துல அந்த பைசன் படத்துல இந்த ஒரு காட்சி வரும். அந்த பண்ணையார் கேரக்டர்ல இந்த பையன் வந்து இருப்பாப்புல, இவன் அவங்க சமூகத்துல இருந்து வேற ஒரு பையன். அப்போ அந்த ஒரு உரையாடல் நடக்கும்போது இவனை எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த உறுத்தல் இருந்துக்கும். அவன் அந்த சிந்தனையில கிடையாது. ஆனா அந்த சந்தேகம் நம்ம மூலமோ இதாயிருமோ, தகவல் வெளியே போயிருமோ அப்படிங்கிற சந்தேகப்படுவாங்களோ அப்படிங்கிற இது அவனுக்கு வரும், அவனுக்கு தடுமாற்றம் இருக்கும். இப்ப நீங்க சொல்றது எனக்கு ஒருவேளை உதட்டளவுல சொல்லப்படுது உண்மையான. ஆனா நான் இந்த 7 ஆண்டு பயணத்துல அண்ணனே ஒருவேளை தெலுங்குல பத்தி என்ன கமெண்ட் இருக்கு சொல்லணும்னா என்ன வச்சுக்கிட்டு சொல்லுவாரு. அதுதானே நேர்மை. அதான் சொல்லணும்னு என்ன அப்படி அவர் நினைச்சுக்கவே இல்லை. நம்ம கட்சியில இருக்கிற கோட்பாடு எல்லாம் உள்வாங்கின ஒரு பையன், ஒரு ஆளு, ஒரு நபரு, அவனுக்கு இதெல்லாம் தானே தெரியணும். அவ்வளவுதானே தவிர இவங்க தெலுங்குற சொல்லி மனசு வருத்தப்படணும் அப்படின்னா கிடையாது. இது தவறுனா தவறு. இந்த இடத்துல 9 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இருக்கக்கூடாது. 9 பறையர்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தா ஒத்துப்பாங்களாப்பா? 9 செட்டியார் கொடுத்தா, 9 வன்னியர் கொடுத்தா ஒத்துப்பாங்களாப்பா? அப்ப அது 9 இங்கே இருக்கிற தமிழ் குடிகளுக்கு 9 பேர் ஒரே சமூகத்துக்கு கொடுத்துட்டா அது சமூக பிரதிநிதித்துவம் இல்லைன்னும் பொழுது 9 தெலுங்கர்களுக்கு கொடுக்கறது மட்டும் எப்படி சமூக பிரதிநிதித்துவம்? அவங்க இங்க இருக்கதா வச்சுப்போம், இந்த குடிகளாவே சம உரிமைகளாவே இருப்பதா வச்சுக்கிட்டா கூட அப்படி கொடுத்தா அது முறை இல்லைல்ல. அப்ப அந்த கேள்வியில நியாயம் நேர்மை இருக்குதானே செய்யுது. அப்ப இதெல்லாம் தொடர்ச்சியான இந்த மாதிரி விவாதங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கு. எனக்கு பல நேரங்கள்ல என்ன சிக்கல்னா, எனக்கு உங்க வீட்டுல அம்மா அப்பா தெலுங்கர், நீங்க ஒரு முழுமையான தெலுங்கர், சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாருமே தெலுங்கரா இருப்பாங்க. இதுக்கு நடுவுல நீங்க அதுக்கு முரணான, ஏன்னா இங்க ஒரு தோற்றத்தை உருவாக்கிறாங்க, நாம் தமிழர்னா அவன் தமிழனுங்க, தெலுங்கர்கள் பிரமொழியினர்கள் எல்லாத்தையும் எதிராக நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை திராவிட கூட்டம் உருவாக்கி. அப்போ இவர்களுக்கு நடுவுல இருந்து நீங்க வந்து இப்படி ஒரு அமைப்புல போய் சேர்றதுங்கிறது ஒரு பெரிய அந்த பயணமே ஒரு பெரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே என்னோட முடிவுகளுக்கு யாருக்கும் எப்பயுமே வாய்ப்பு கொடுத்ததில்லை. அது என் தாய், தந்தை, மனைவி,
என்னோட தனிப்பட்ட முடிவுகளுக்கு நானே தான் பொறுப்பு. யார் எது சொன்னாலும் அதுக்கு அந்த பழக்கம் என்கிட்ட இல்லை. அதுவும் எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான். எண்ணி துணிக கருவம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு. அம்மா பேர் என்ன? சக்குபாய். சக்குபாய். அப்பா பேரு? ராகவன். அப்பா இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து புத்தக வாசிப்பு உள்ளவங்களா? அம்மா புத்தக வாசிப்பு உள்ளவங்க. எங்க அம்மா என்ன படிச்சாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு சொன்னது. எப்ப கேட்டாலும் நான் 4வது 3வதுன்னு. என் தந்தையார் படிக்கல, எங்க அப்பா படிக்கல. அவர் ஒரு 2வதோ 3வதோ படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அவர் படிக்கலன்றதுக்காக எங்க அம்மா என்ன படிச்சேன்னு சொன்னதே கிடையாது. ஆனா எல்லா தமிழ் பாடல்களும் பெரும்பாலும் பாடல்கள் வந்து அவங்க எனக்கு சாதாரண நேரத்துல இப்பெல்லாம் உரல்ல ஆட்டுவோம்ல, அப்ப பாட்டு பாடிட்டு அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் 2 சுத்து சுத்தணும். அவங்க எனக்கும் எங்க அண்ணன் எல்லாருக்கும் அதுதான் முறைன்னு வச்சுங்களேன். மாவாட்டும் போது பாடுவோம், காதே உனக்கு கோபம் ஆகாதடி இனி காதலியே உனக்கு அப்படின்னு பாட்டை பாடி அதுக்கு பொருள் விளக்கம் சொல்லுவாங்க. இத சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாட்டு நம்ம பாடத்துல இருந்து ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த பாடத்தை சொல்லுவாங்க, இதே மாதிரிதான் அதுல என்ன சொல்லியிருக்காங்க நீ தெரிஞ்சுக்கணும்னு. அப்ப தமிழோட நெருக்கம் வந்து எங்க அம்மாவால் அதிகமாயிடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 6ஆம் கிளாஸ் முதல் பாடம் தமிழ் பாடம் படிக்கிறேன். தாய்மொழி என்பது என்ன, தாய்மொழி என்றால் என்ன, எனக்கு இன்னமும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு. ஒருவன் பிறந்தது முதல் அறிந்து பேசி வருவது தாய்மொழி எனப்படும். சிந்தனை எதுல சிந்திச்சு எதுல அது வார்த்தையா மாத்தி அது தாய்மொழி எனப்படும். நாம் தமிழர் வந்தோன்னு 35-40 ஆண்டுகள் கழிச்சு இந்த கோட்பாடு மாறுது. இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது நம்ம பிறந்தது அறிந்து பேசப்படும் மொழி தாய்மொழி எனப்படும். திடீர்னு எவ்வளவு 4 பேர் வர்றாங்க, இது தாய்மொழி இல்லைன்றாங்க. அப்புறம் நான் எங்க இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன், இது வித்தியாசம் எனக்கு எங்க இருந்து புரிய ஆரம்பிச்சதுன்னா, பக்கத்துல இருக்கிற ஆந்திரால திருப்பதியில போய் இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் எம்எல்ஏ வரலான்னு கேட்டா என்ன எதிர்ப்பு வருதுன்னு நான் பார்த்தேன். நான் போகும்போது பேசுறேன்ல, தமிழ்ல பேசினா எப்படி கையாளப்படுறாங்க, தெலுங்குல நானே தமிழ்ல நானே எனக்கு 2 வாய்ப்பு இருக்குல்ல, நான் தமிழ்காரனாவும் பேசுறேன் தெலுங்குக்காரனாவும் பேசுறேன். என்ன கையாளுவாங்க பார்க்கும்போது அந்த பார்வையில ஏன் தமிழ்நாட்டுக்காரர் இங்க வந்து எம்எல்ஏ ஆகணும், మీరు ఏం సార్ చెప్తారు మీరు, నాకు అర్థం కాలేదే, என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அவனுக்கு அந்த பார்வையே இல்ல, அந்த ஏரியாவே இல்ல என்கிட்ட. இந்த இப்படி ஒரு ஸ்பேஸே கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க, இது புரியவே இல்லை, இங்கே தமிழ்நாட்டு எம்எல்ஏ ஆகணும்ன்றான். அங்க மட்டும் இந்த கேள்வி இருக்கு, இங்க மட்டும் என்ன அப்படின்ற கேள்வி வருது. இங்க மட்டும் ஏன் மத்தவங்க ஆனா என்ன தப்பு, அதுல தப்பு அப்படி ஆகக்கூடாதா, இந்திய சட்டத்துல அரசியலமைப்பு சட்டத்துல உரிமை இல்லையான்னு 1008 நொறநாட்டியம் கேள்வி. நீ கொடுக்கறவனுக்கு தானே பெருகிற உரிமை இருக்குது, நீங்க அதை முயற்சி பண்ணல. நீங்க சொல்லாடல்களே பாத்தீங்கன்னா நெல்லூர் முழுக்க தமிழ் வார்த்தை. நெல்லூருக்கு தெலுங்கு சொல்லு ஒட்லுன்னுவாங்க. ஒட்லுன்னா நெல்லுக்கு இணையான தெலுங்கு சொல்லு. நெல்லூர் தான் அது, ஒட்லூர் கிடையாது. சரிங்களா? ஊருன்ற விகுதி வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. ராய்ப்பூர் ஜெய்ப்பூர்ல ஆரம்பிச்சு இப்ப எங்கேயோ இது தமிழோட தொடர்ச்சி வந்துருக்குது. சிட்டகாங்க அப்படிதான் சொல்றாங்க. சிட்டுக்காமம் மருவி சிட்டகாங்கன்னு காமம் தான் கிராமம் ஆச்சு. காமம்னா ஒருவர் மேல ஒரு அன்பு கொண்டு ஒன்னா சேர்ந்து இருக்குது, அதான் விருப்பம் அன்பு, அதுதான் காமம் கிராமம் ஆச்சுன்றாங்க. இந்த மாதிரி சொல்லாடல்கள் வந்து தமிழக நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்பு விரவி இருக்கு. மொழி ஆய்வுக்குள்ள போனீங்கன்னா விரவி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப ஏன் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்படுது? உண்மையிலேயே மொழிவாரி மாகாணங்களுக்கு முன்னாடி கூட இந்த மாகாணங்கள் என்னவா அழைக்கப்படுது? ஆந்திரர்கள் அந்த இனத்தின் அடிப்படையில் ஆந்திரம் என்றுதான் அழைக்கப்பட்டது. கேரள இனத்தின் அடிப்படையில் மலையாள இனத்தின் அடிப்படையில் கேரளம். நீங்க இந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தை நீக்கிட்டு ராஜஸ்தானிகள் தங்கள் ராஜஸ்தான் என்று அழைத்துக் கொண்டார்கள். பஞ்சாப்காரங்க பஞ்சாபிகள் தான் அழைச்சுக்கிட்டாங்க. பஞ்சாப் தான் மாநிலம். ஆமா, பீகாரிகள் அஸ்ஸாமிகள் ஒரியர்கள் ஒடிசிகள் அப்படிதான் அழைச்சிட்டாங்க. அப்ப எல்லாமே அப்படிதான் இருக்கு, அப்படிதான் அமைச்சிருக்காங்க, அப்படிதான் முதலமைச்சிருக்காங்க. இங்க கேரளால பட்டம் சிவதானு பிள்ளா அவர் தான் முதலமைச்சர் கேரளால. அவர்ல தொடங்கி இன்ன வரைக்கும் எல்லாம் கேரளாக்காரங்க தான். ஆந்திராவில் நீலம் சஞ்சீவி ரெட்டி 52 பிரிஞ்சு 56 போகும்போது 1/11/1956 மொழிவாரி மாகாணம் பிரிவு சட்டம். அப்ப நீலம் சஞ்சீவி ரெட்டியில தொடங்கி அங்க இன்னும் மோசம், பெரும்பாலும் 99 விழுக்காடு ரெட்டி நாயுடுல ராவுக்கும் ஒரு இந்த சமூகத்துக்குள்ளதான் ஒண்ணு வரும். இப்படிதான் அரசியல் போகுது. அங்க வேற்று இனத்துக்கு வேற்று சமூகத்துக்கு கூட வாய்ப்பு இல்லாம இருக்கு. அந்த மொழிக்குள்ளே வேற பிரிவினருக்கு கூட வாய்ப்பு இல்லாம இருக்கு. ரெண்டு சொல்றது ரெட்டி அரசியல் நாயுடு அரசியல் தான் சொல்லுவாங்க. சந்திரபாபு நாயுடு எல்லாம் வந்து இவர் ராவும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராமாராவும் சந்திரபாபு நாயுடு அதுக்குள்ள ஒரு பிரிவா அது பாக்குறாங்க. ரெட்டி ராவ் தான் ரெண்டுமே கொழுத்த மேல்தட்டு வர்க்கம். அந்த மேல்தட்டு. ஆமா,
எஸ்சி கம்யூனிட்டி, பொருளாதாரம் மட்டும் கூடாது, சமூக அந்தஸ்துல மேல இருக்கிற ஒரு சமூகம். அப்ப அங்க இதெல்லாம் தொடர்ச்சியா பார்வையா பார்க்கும்போது இந்த கேள்வியில என்ன தவறு இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. அப்புறம் பல பல விஷயங்களை பார்க்கும்போது எங்கேயோ பிறந்த ஒரு சேகுவேரா அர்ஜென்டினாவில் பிறந்துட்டு உங்களுக்கு கியூபா புரட்சிக்கு வேலை செய்யறாரு. கியூபாவுக்கும் அவருக்கும் எங்கேயும் எந்த தொடர்புமே இல்லை. ஒருவேளை விடுதலையே தன்னுடைய விடுதலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கியூபாவில் விடுதலை புரட்சிகள் விடுதலைக்கு அடைஞ்ச பிறகு கூட அவர் அத்தோடு நிக்கல, பொலிவியாவுக்கு போனார். பொலிவியாவில் தான் அவர் கொல்லப்பட்டாரு. அவரு அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு தியாகம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் அடிமைப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் நான் ஒருத்தர் கேட்பேன்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா, ஒரு மனிதனாவே அந்த கடமை இருக்குன்னா, இந்த ஊர்ல இருந்துகிட்டு இந்த ஊர் சோர்த்தை தின்னுக்கிட்டு இந்த ஊர்ல படிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல காதல் பண்ணி கலவி பண்ணி என் பிள்ளை இங்க படிக்குது, இந்த காத்த சுவாசிக்குது, அப்ப இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கா இல்லையா? சரியா கிட்ட அந்த நிகழ்வு இருந்திருக்கல. அதெல்லாம் அந்த மொழிக்காரன கூட இல்லைன்னா சக மனிதர் இப்ப காசால குழந்தையும் கொல்லப்பட்டாங்க. நமக்கு பதறி துடிக்கணும். உலகம் எங்க நடந்தாலுமே நமக்கு வந்து துடிக்குது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துதான் நான் என்னோட ஜாதி, என்னோட சமூகம், என்னோட இனத்துக்கு செய்யறதுல என்ன பெருமை இருக்கு, அது எல்லாரும் தான் செய்யறான். அப்ப அப்படி இல்ல, வேறு நிலத்துல இருந்தாலும் உரியவர்களுக்கு உரிய நியாயங்களுக்கு நிக்க வேண்டிய கடமை இருக்கு ஒரு மனிதனா நான் முடிவு பண்ணேன். எந்த கம் வாட்மே, எந்த விமர்சனம் வேணா வரட்டும், சமூகத்தை வரட்டும், நாளைக்கு நீ எந்த மாதிரி பேசுற எது வேணா வரட்டும் அப்படின்னு சொல்லிதான் நான் உள்ள வந்தேன். உள்ள வந்த பிறகு பார்த்தா நிறைய தெலுங்குக்காரர்கள், நிறைய மராட்டிகள், குஜராத்திகள், சௌராஷ்டிரா, கன்னடத்துக்காரர்கள் இருக்காங்க. அவங்களும் இதே பார்வையோடு தான், நான் சொல்லிக்கிட்ட இதே பார்வையோடு தான் அவங்களுக்கும் தெரியுது இது நம்ம ஊரு, நம்ம வேற என்னமா இருக்கோம், இது நம்ம ஊரு, நம்ம ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்சி ஒரு உற்பத்தி பொருளை இங்க உண்டு பண்றோம், இங்க நம்ம உழைப்பு இருக்கு, அதற்கான உரிமையும் இருக்கு. ஆனா நமக்கு வேறு நிலத்துல வேறு ஒரு இடம் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற தமிழர்களின் ஒற்றை நிலமும் பாதிக்கப்படக்கூடாது. அதை கேட்கிற உரிமை தமிழர்களுக்கு இருக்கு. அதை கேட்கும் போது அதனோடு நிக்க வேண்டிய கடமை எல்லா சகோதர இனத்துக்கும் இருக்குன்னு நான் சொல்றேன், நான் நம்புறேன். அதன் அடிப்படையில் வேலை செய்யணும். என்ன போலவே நிறைய பேர் வேலை செய்யறவங்க. நான் புரிதலோட உங்களுக்கு நான் தெரியாம உள்ள வரும்போது எனக்கு குழப்பம் இருந்தது. அப்புறம் உள்ள நிறைய பேர் இருக்காங்க, எல்லோருக்கும் அந்த புரிதல் இருக்கு. அதையும் தாண்டி பலவிதமான மனிதர்கள் நாம் தமிழ்ல இருக்கிறாங்க. பூவுக்காக ஒருத்தர் பேசுறாரு, தேனீக்காக ஒருத்தர் பேசுறாருயா, மாட்டுக்கு தண்ணி இல்லை, பாம்புக்கு தண்ணி இல்லைன்னு ஒருத்தர் பேசுறாரு. எல்லாத்தையும் இன்னும் மனிதர்களை தாண்டி உயிர்களை பத்தி சிந்திக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க தங்களை எந்த அடையாளத்தோடையும் பொருத்திக்காதவங்க கூட வராங்க. ஒருத்தர் வந்து கடலுக்காக, ஒருத்தர் வந்து மலைக்காக, ஒருத்தர் வந்து மரங்களுக்காக பேச முடியும்னா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? எல்லா வகையான சிந்தனைகளும் அங்க வந்து இருக்கு. எல்லாருக்குமான நேர்மையா நீங்க சிந்திக்கணும், அவ்வளவுதான். நான் இந்த ஜாதி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் தமிழர்ல இடம் கிடையாது, இருக்க முடியாது. அது நீங்க தமிழ் சாதியா இருந்தாலும், நீங்க தமிழ் சாதியா நான் இந்த ஜாதி இங்கதான் கூட்டமா இருக்குன்னா அங்க இடம் கிடையாது, அங்க இடம் கிடையாது. இங்க எல்லோருக்குமான அரசியல் உண்டு, எல்லா உயிர்களுக்குமான அரசியல் உண்டு. எல்லா சில இயக்கங்களும் இருக்கிற சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. எல்லோருமே வந்து ஃபிடல் காஸ்டாவும் எல்லாருமே வந்து சேகராவும் இருப்பாங்க. இன்னும் அது அப்படியே தான் ஏற்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க பாத்தியா உங்க கட்சிக்காரங்க அதை பண்ணுவாங்க. எந்த கோட்பாடு இயல்பாகவே வந்து ஒரு தெலுங்கருக்கு வந்து நமக்கு வந்து திராவிடம் தான் ஒரு பாதுகாப்பான இடம். தெலுங்கருக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே பிறமொழியினர், இங்க இருக்கிற பிறமொழியினருக்கு திராவிடம் தான் பாதுகாப்பானது அப்படின்னு கடந்த சில ஆண்டுகளா வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. அப்படியான ஒரு மயக்க சிக்கலுக்குள்ள போகாம நீங்க இதுக்குள்ள வந்தது இல்ல, அது திட்டமிட்டு வடிவமைக்கப்படுது. இப்ப நானே கூட அதை பல இடங்கள் நான் பேசுறேன். பொதுவா நான் தெலுங்குன்னு சொல்லிக்க வேண்டிய தேவை இல்லாத இடத்துல கூட நான் வலிந்து தெலுங்குன்னு சொல்லிக் கொள்கிறேன், அடையாளப்படுத்திக்கிட்டு. ஆமா, அடையாளப்படுத்தி. ஏன் நான் சொல்றேன்னா, எங்க கட்சி அப்படி இல்ல. நீங்க எனக்கு இந்த கட்சியில கிடைக்கிற அங்கீகாரத்தை பாருங்க, நான் பேசுகிற இடங்களை பாருங்க, எனக்கு என்ன உரிய அதுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா இல்லையா பாருங்க. உண்மையிலேயே அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு கட்சி இயங்க முடியுமான்னு எடுத்துக்காட்டுறதுக்காக நான் பல தடவை சொல்றேன். வில்லிவாக்கத்துல நான் சென்ற முறை என்ன தெலுங்குல பரப்புரை பண்ணுவான்னு கேட்டேன். பண்ணுப்பாதுல என்னப்பா இருக்குன்னு கேட்டாரு. நீ என் தாய்மொழிக்காரங்கள்கிட்ட என் தாய்மொழியில நான் கேட்கிறேன், நீ உடனே சவுகார்பேட்டில் இந்தியில ஆட்சி கேட்டாங்கல்ல, வாக்கு கேட்டாங்க. அப்ப சவுகார்பேட்டில் இந்தியில வாக்குச்சீட்டை இது அடிச்சு விளம்பரம் தேர்தல் பிரச்சாரம் அடிச்சு கேட்கறதுக்கும் தெலுங்குல நீங்க பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு என்ன கேட்டாங்க. நான் தெலுங்கன், இங்க தெலுங்கனுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு தெலுங்கனுக்கு செய்தி கடத்தும் போது வாக்கு கேட்கும் போது தமிழ்ல பேசுறேன். ஆனா நிக்கிறவர் ஒரு தமிழர், அவர் இந்தியில அடிச்சு கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்பனா அவர் மஸ்கா அடிக்கிறாரு, அவர் வந்து வாக்கு கவர முயற்சி பண்ணா நேர்மை இல்லைன்றத நான் அப்புறம் ஒரு பேசணும். இன்னொன்னு அது இன்னும் அந்த மக்கள்கிட்ட எளிமையா வந்து போய் சேர முடியும், தகவலை சொல்ல இல்ல. இந்த மனத்தடை உடைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல ஒரு வாக்கு வங்கி அரசியல். அப்படி இல்லைன்ற ஒருவேளை இது பொய்யா இருந்ததுன்னா
அப்ப நான் அதை பேசத்தக்காது. அப்படி ஒண்ணு இல்லைன்றது சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. அதை தானே திராவிட கும்பல் திட்டமிட்டு அதை இயக்குது. இப்ப என் மேல செருப்பு பேசினார்ல, அவர் தெலுங்கர் தான், அவரே தெலுங்கர் தான், அதுக்காக அவர் விட்டுற முடியுமா சொல்லுங்க? அது எப்படி சரியா இருக்கும்? அவர் என்ன தெலுங்குன்னு விடல, கோட்பாட்டு அளவில் அவருக்கு தெரியும் என்ன தெரிஞ்சுதான் வீசுறாரு. அப்ப அவருக்கு கோட்பாட்டு அளவில் வித்தியாசம் தெரியுது இல்ல. அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்காக வருந்துறேன். அவர் ஒரு முதியவர், நல்ல பழுத்தவர். அவருக்கு 1008 கோட்பாடு முரண் இருக்கு, நிலைப்பாடு முரண் இருக்கு. அதுல நமக்கு அறிவுறுக்கிற தகுந்த பல விஷயங்கள் இருக்கு. யாரா இருந்தாலுமே பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சின்னு தமிழ் படிச்சு வளர்ந்துட்டோம் நம்ம. அவர் பகைவர் கூட இல்ல, முரண் தானே. இன்னொன்னு அவரோட இலக்கிய உரைகளை பலமுறை கேட்டு நம்ம வியந்து போயிருக்கோம். ஆமா, பிரமாதமான பேச்சாளர். அவருடைய சமீபத்திய வருத்தத்துல ஒருத்தர் மீடியாக்காரன்னு சொல்லிட்டு 4 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் அப்படின்னு. அதான் அந்த ஆதங்கம் இருக்குல்ல, நான் இவ்வளோ ஆண்டு காலமா உழைச்சிட்டு வரேன், இந்த திராவிடம் தான் பேசிட்டு வரேன், என்னை கைவிட்டுட்டியே அப்படிங்கிற இதுல ஒரு இயலாமையில அவர் பேசியிருப்பாரு. அவர் அந்த மாதிரி நல்ல சிறந்த பேச்சாளர். 5 பெரிது 6 சிறிதுன்னு ஒரு பேச்சு உரையை நான் கேட்டிருக்கேன். எப்படி நமக்கு இயல்பான இருக்கும், 5 தானே சிறிதா இருக்க முடியும், 6 தானே பெரிதா இருக்க முடியும்னு நான் அந்த பேச்சை உரையோட ஆரம்பிக்கும் போது கிடையாது. எது எப்படி இப்படி இருக்க முடியும், தலைப்பே மாறுதலா இருக்கு, 5 பெரிது 6 சிறிதுன்னு 5 அறிவு கொண்ட விலங்குகிட்ட இருக்கிற ஆக சிறந்த பண்புகளை எடுத்து சொல்லிட்டு அதற்கு நிகர 6 அறிவு, அதே குணாதிசயம் மனிதனுக்கு எப்படி இருக்கு 6 அறிவு கொண்ட. இப்போ நரி ஒரே ஒரு துணையோட இருக்கு, மனிதன் பல துணையோட முன்னாடி போயிட்டே இருக்கிறான்னா இதுல நீங்க சொல்லுங்க 5 பெரிதா 6 பெரிதான்னு ரொம்ப அற்புதமா இருக்கும், ரசிச்சிருக்கோம். அவர் தமிழுக்காக ஒரு பல தடவை நான் அவரை மன்னிச்சிருக்கோம். எனக்கு உரிமை இருக்கான்னு கேட்காதீங்க, எனக்கு மனசுல தண்டிக்கும் ஒரு உரிமை இருக்குல்ல ஒருத்தரை. அப்ப அவர் நான் பல தடவை இந்த தமிழ் அறிவு மணி என்ன பழக்கருப்பையாவெல்லாம் எவ்வளவு கோபம் இருந்தாலும் நான் அவரை மன்னிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க தமிழ் பேச்சுக்களை கேட்டு நம்ம அப்படி வியந்து அப்படியே புலகாங்கியதை அடைஞ்சிருக்கிறோம். அது நம்ம அவங்க செய்யற நன்றின்னு நம்ம பாக்குறோம். அவர் மேல செருப்பு விழுந்தது வருந்தத்தக்கது தான். அவர் மேல எனக்கு உண்மையா வலிக்குதுன்னு ஒரு செருப்பு தானா அது வேற ஊடையில ஆரியர்களா இருந்தா கூட 2 செருப்பையும் வீசி உதவியாவது பண்ணுவாங்க. திராவிடர்கள் எப்படி கூடாது, அதனால ஒரு செருப்பு வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க அதுலதானே அவங்க குறியா இருப்பாங்க, அந்த கட்டிங்ஸ் மேட்டர்ல கரெக்டா இருப்பாங்க. அப்படிதான் பார்க்கிறேன். இது தமிழ் மெல்லச்சாகும்னு சொன்ன ஒரு நூற்றாண்டு பிறகு சொல்றோம் நம்ம. நான் சொல்றேன் திராவிடம் இனி மெல்லச்சாகும், அதன் தேவையை இழக்கிறது. எவ்ரிதிங் கம்ஸ் வித் an expiry dateன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. எல்லாம் ஒரு முடிவோடு தான் வருகிறது. காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, திராவிடமும் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடதுசாரிகளும் இதாயிட்டாங்க, அந்த அமைப்பும் முடிச்சிடும், கம்யூனிஸ்டுகளும் விழுந்துட்டாங்க. இன்னும் இந்த சின்ன சின்னதா இருக்கிற சாதியை வாக்குகளை நம்பி இருக்கிற கட்சிகளும் இனிமேல வீழும். காலம்தான் முன்ன பின்ன. தமிழ் தேசியம் வலுப்படும், நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். அந்த இட் ஷுட் ஸ்டாண்ட் ஆசிட் டெஸ்ட்னுவாங்க, அது ஒரு அமில சோதனை தாண்டணும்ன்றாங்க. அந்த அமில சோதனை முதல் படி ஐயா கமல் வந்ததை நான் பார்க்கிறேன், 2வது படி விஜய் வந்திருக்கிறதா பார்ப்பேன். கம் வாட்மே ஏதாகிலும் எதுவானா இருக்கட்டும், கோட்பாடுக்காக தான் நம்ம வந்துமே தவிர வாக்கு வங்கியில வருவோம் ஜெயிப்போம் தோல்வின்றதுலாம் நான் வரல. ஒருவேளை வந்தால் விஜய் ஒருவேளை கூடுதலா வாக்கு பெறுவார், இல்லை இன்னும் சிறந்த இடத்துல வருவார்னா பழைய படங்களை சொல்றதுதான், நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும், பீப்புள் டிசர்வ் இட். அதுதான் ஆங்கிலத்தில் பீப்புள் மக்கள் தனக்கான தேவை என்ன அப்படிங்கறத அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்க தான் அனுபவிக்கணும். அதோட எங்க அம்மா தான் இந்த பழமொழி சொல்லுவாங்க, நிறைய எங்க அம்மாவை சொல்ல வேண்டியது, அறிவு கிட்ட ராஜாவுக்கு அவுத்து காட்டுற மந்திரிடான்னு. சரிதானே, ராஜா அறிவு கிட்ட அவனுக்கு ஏத்த மாதிரி அப்படிதான் இருப்பான்னு. ஒருவேளை மக்கள் அப்படி தேர்ந்தெடுத்தால் அவர்கள் அறியாமைதான், வருத்தம் தான், அது அவங்களுக்கு சரியற்ற முடிவுதான். இருந்தாலும் அதை அவர்கள் அனுபவிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும், இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் யோசிச்சு வேலை செய்யல. வாக்கு வருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம், எம்எல்ஏ அப்படிலாம் கிடையாது. இது என்னோட கடமை, என்னோட கடமை. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தோன்றல அப்படின்னா என்னோட நிலைப்பாடு இந்த தளத்துல ஏதோ ஒரு வேலையை இந்த சமூகத்தை நோக்கி. நாம் தமிழர் வந்த பிறகுதான் உங்களுக்கு இந்த சிந்தனை வந்ததா, இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள இந்த சிந்தனை? இல்ல, எனக்கு சமூக சிந்தனை மட்டும்தான் இருந்தது. ஏதோ ஒரு என்ஜிஓ மாதிரி வேலை செய்யலாம், குறைஞ்ச பிறகு நம்மளால முடிந்த உதவிகளை. 2015 பெருவெள்ளத்துல எல்லாம் ஒரு 10 வேன் எடுத்துக்கிட்டு ஒரு 100 பேருக்கு மேல போய் எல்லாம் இந்த பக்கம் தாம்பரத்தோட கடை பகுதியில் ஆரம்பிச்சு வள்ளூர் 800 வரைக்கும் நாங்க உணவு கொடுத்தோம்.
ஏதோ அழுகிற கண்ணீர்களை துடைக்க ஒரு விரல் நமக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளால முடியுது. எங்க கூட அப்ப தனித்திரல ஒரு 100 தம்பிகள் இருந்தாங்க அப்ப எங்க பகுதியிலேயே. அது செய்ய முடிஞ்சது, பணமும் போட எனக்கு அது முடிஞ்சது, செஞ்சது. ஆனா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது நீ எத்தனை ஒரு என்ஜிஓ அமைப்பா செஞ்சாலும் ஒரு கட்சி தொடுகிற இடத்த தொடவே முடியாது. அப்ப ஒரு கட்சியா சேர்ந்து இயங்கணும் அப்படின்னு வாய்ப்பு தேடும்போது மத்த எந்த கட்சியும் இல்ல. அது கமல் இருந்தாரு, நீங்க கமல் அதுதான் அது கொஞ்சம் ரொம்ப மேட்டுக்குடியா இருந்தது. சரி, இப்ப கமல் பேக் டு டிவில நேத்து கூட என்னோட வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க, ஏங்க நீங்க அவர்லாம் ஒரு ஆளுக்கு போயிருந்தீங்கன்னா, எனக்கு ஒரு அமைப்புல சமூக வேலை செய்யணும், அரசியல் பணி செய்யணும், அதுக்கு எதுவா இருக்கும். எனக்கு நாம் தமிழ் வரல, வேற சிக்கல் இல்ல. இப்ப பரப்பி வச்சிருக்கிறதுனா இப்ப 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2019 நான் இணைஞ்சேன். அப்ப எப்படி இன்னும் கடுமையா இருந்திருக்கு. நான்லாம் வந்து அதை உடைக்கிறேன், நான்லாம் அதை இல்லைன்னு நான் புரிந்து கொண்டதை நான் மக்களுக்கு சொல்றேன். அப்ப எப்படி நெருக்கமா இருந்திருக்கு பாருங்க. அப்ப அதை தாண்டிதான் நீங்க சொன்னப்போ கூட நான் நேத்து பேசும்போது கூட நான் சொன்னேன், அவரு தெலுங்கர் அதனாலதான் செருப்பால எரிஞ்சாரு அப்படின்னு சொன்னேன். நீங்க நானும் தெலுங்கர் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு அதே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ரெண்டும் அதை ஒண்ணு புரிந்து கொண்டவர், இன்னொன்னு புரியாதவர் அப்படிங்கிற முரண்னு தான் அந்த நடுவுல வந்து செருப்பு இருந்தது. ஆனா இது என்ன இருந்தாலுமே வந்து நீங்க பெரியாரை விட்டு கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் முரண் இதா இல்லையா? இல்ல, பெரியாரை விட்டு கொடுக்கறது தூக்கி பிடிக்கிறது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. விட்டு கொடுக்கற பேச்சு கூட அதுல ஒண்ணுமே இல்லை. ஏன் நம்ம அவரை கை வைக்க வேண்டிய, அவர் வந்து எனக்கு தெரியும் அவுடேட்டட் ஆப்ஜெக்ட். அவருக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் வந்து பல எராட்டிக்கான கருத்துக்களை சொல்லுவார். அது ஒரு விதத்துல ஒரு கருத்தை கையாளுகிறவரா அது ஒரு ஆளுமையான பண்பா தெரியலாம். இப்ப தமிழ ஒரு வந்து பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு அதுக்கு ஒரு கருத்து வச்சிருந்தான்னு வச்சுங்களேன். அண்ணன் சொல்ற அதே கேள்விதான். அதே மாதிரி அவர் மலையாளத்தையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ சொல்லுவாரா? இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு கேள்வி வரும்பொழுது எனக்குமே அதுல பதில் இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? சரி, இந்த நிலம் தவிர வேற எந்த நிலத்துலன்னா ஒரு தெலுங்குல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆந்திரால எப்படியாவது ஒரு நாராயணகுரு இருந்தாங்க கேரளால, அப்படி சொல்லியிருக்க முடியுமா? அப்படி சிந்திச்சிருக்காங்களா? இவன் நீச பாஷன்னு சொன்னா ஆரியன், நீ காட்டுமுறை முன்னாடி சொன்னா அப்ப எப்படி அதுல எங்க நேர்மை இருக்குன்றது. இன்னொன்னு, அவர் எப்பொழுதும் மனிதர்களை தாண்டி கருத்துக்களோடவே அவர் பயன்பட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், நான் அவரை ஏத்து கூட இருப்பேன். அவர் வந்து யாரெல்லாம் தன்னோட முரண்பட்டு போறாங்களோ அவர்களை எதிர்க்கிறதுல அதிக கவனம் செலுத்தியிருக்காரு. கோட்பாட்டையும் தாண்டி அவர் எதிர்த்தவங்களா இருந்தாலும் நேர் எதிர் கோட்பாடு உடையவர் ராஜகோபாலாச்சாரி. ஆனா இணக்கமா தான் இருந்தாரு, சாவர காலம் வரைக்கும் இணக்கமா இருந்தாரு. அப்ப அவர் அனுசரிச்சா கோட்பாடை 2ஆம் பட்சத்துல வச்சார். அவர் அனுசரிக்கணும்னா அதே கோட்பாடு இன்னும் கேட்டா திராவிட பெரியார் கோட்பாடு தான் தலைமுறையில தூக்கி தெரிஞ்சோன்னு திமுக சொன்ன காலகட்டங்களே திமுக என்ற பேரை உச்சரிக்க அவர் தவிர்த்தார். அப்ப நீங்க கோட்பாடே உங்களுக்கு இதுவா இருந்தாலும் கோட்பாடே மாறுபட்டாலும் உங்களால ராஜகோபாலாச்சாரியர் சேர்த்துக்க முடியுது. கோட்பாடுல உங்க கோட்பாடே பேசணும் அண்ணாதுரையை உங்களால சேர்த்துக்க முடியல. அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்ற கேள்வி மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது ஏதோ ஒன்று நடந்திருக்குமா? சமூக பார்வை பத்தி, கடவுள் மறுப்பை பத்தி, மூட ஒழுக்க ஒழிப்பை பத்தி நடந்திருக்குமானா நடந்திருக்கும். எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட பங்கு இருக்கு, எனக்கு ஒரு குறைய பங்கு இருக்குன்னு பேசுறது கூட தவறு இல்லை. ஆனா எல்லாத்தையும் அவர் தான் பேசினாரு, அவர் தான் படிப்பு கொடுத்தாரு போது வைத்து நானும் உண்மையிலே இந்த கோட்பாடு சரிதானான்னு நான் செக் பண்றதுக்காக இல்ல. நீங்க உண்மையிலே வந்து பெரியாரை வாசிச்சீங்களா? இல்ல வந்து நாம் தமிழர் இயக்கத்துல சேர்ந்து பெரியாரை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க பெரியாரை நாம் தமிழர் சேர்த்துக்கு முன்னாடி வாசிச்சேன். என்கிட்ட அந்த மொத்த வால்யூம் கருப்பு புத்தகம் இருக்கும் பாருங்க, வரிசையா வால்யூம் 23 வால்யூம் 23 வால்யூம் இன்னும் இருக்கு. முதல்ல அலமாரியில இருந்தது, இப்ப பீரோக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு அவ்வளவு எளிதா படிக்க முடியாது, பெரிய நிறைய புத்தகம். அதுல பொதுவா இப்ப யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னா கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை தேடி பிடிச்சி அது இப்போ அப்ப பெரியாரை பத்தி உயரமான கருத்துக்கள் வரும்போது அந்த பகுதியை எடுத்து படிப்போம். இதுல சொல்லியிருக்கிறது சரிதானா அப்ப பார்க்க தேவை இருக்கும். நாம் தமிழர் வந்து பிறகு இது பார்க்க வேண்டிய தேவையில்லை. இன்னொன்னு, வெள்ளிடை மலையா இப்ப இந்த சொல்ற கருத்துக்கள் இருக்குல்ல, இதற்கு என்ன பதில் இப்ப நான் படிக்க தேவையில்லை. நீங்க இதை மறுக்கிறவங்க ஆதாரம் வெளியிடுங்க, அவ்வளவுதான் நம்ம கேட்கிறோம். இப்போ அதோட இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. குடியரசு பத்திரிகையோட இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு. ஏன் நீங்க முடக்க வேண்டிய தேவை? அது ஒரு பொது பொருளா வைங்க, எல்லாரும் பார்க்கட்டும். உங்க ஐயா பெரியார் அதை தானே விரும்புவாரு. இன்னொன்னு, திராவிட பெரியார் வந்து எதிர்க்க வேண்டிய அளவுக்கு ஒரு பொருள் இல்லை இன்னைக்கு அரசியல் இதுல. எதை செஞ்சாலும் பெரியாரை தூக்கி நீங்க நிறுத்துறதுனால தான் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரியின் ஆயுதத்தை உடை அப்படின்றதுனால அவங்க பெரியார் கேடயத்தை எடுத்துக்க வேண்டியதுனால முதல்ல உடைக்க வேண்டியது அந்த கேடயத்தை. நமக்கு அந்த கேடயம் முக்கியம், நமக்கு பின்னாடி இருக்கிற ஆளுதான் முக்கியம். யார்
பெரியாரை தடுப்பா கையாடுறாங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் யாரு? கப்பலோட்டி தமிழன் யாரு? அவருடைய பங்களிப்பு இல்லையா? பாரதியார் யாரு? பாரதியார் விமர்சன பார்வையோடு உட்பட்டே நான் சொல்றேன். பாரதியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. அது உட்பட்டே சொல்றேன். பாரதியார் சொன்ன கருத்துக்கள் என்ன? அவர் சொல்லலையா பெண்ணிடமே கற்பினிலை என்றால் 2 பொதுவில் வைப்போம்னார். அவர் மட்டும் தான் சொன்னார். அதுக்கு முன்ன பல ஆண்டுகளுக்கு முன்ன ஔவையார் என்ன சொன்னார்னா, கற்பனைப்படும் சொத்திரம்பாமை. சொன்ன சொல்லு மாறாம இருக்கிறது. கமிட் பண்ணினா கமிட்டடா இரு, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா இவரு 2 பேருக்கும் பொதுவில் வைனர். அந்தமா அதை கூட நான் கமிட்டெல்லாம் அந்தமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா பொதுவில் வை. அங்க ஒரு ஆம்பளை கெட்டுட்ட பொம்பளை கெட்டுட்டா நாங்க கெட்டதும் ஒரு ஆம்பளை இல்லையா? சேர்ந்து தனியா அப்படிதான் நீங்க அந்த கவிதை இருக்கு. அப்படிதான் அந்த கவிதை அவ்வளவு சிந்தனையில அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க இருக்கு. அப்ப இதை நீங்க எப்படி மறுப்பீங்க? இது ஒரு சிந்தனை. நீங்க பொழுது போகணும்னா உங்களுக்கு விருப்பமா இருந்தா, வீட்டுக்காரர் சரியில்லைன்னா வேற யாராவது கூட போயிடுங்க, அதுல ஒண்ணும் பெரிய தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு அது ஒரு சிந்தனை. இப்ப 2 சிந்தனையும் எப்படி நம்ம சீர்தூக்கி பார்க்கறது? சரிங்களா? அப்ப இது என்ன இங்க வித்தியாசம்? இந்த கோட்பாடுகளுக்கும் இந்த கோட்பாடுகளுக்கும் வித்தியாசம். உண்மையிலேயே யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல, யாரோ ஒருத்தர் போறாங்கன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை. அதை சொல்லி தருவது, அதை சொல்ல வேண்டியது ஒரு தலைவனோட வேலை இல்லை. அப்படி ஒரு தலைவன் சொல்லவே கூடாது. இன்னைக்கு நீங்க பேசப்பட்ட உலகத்தின் ஆகப்பெரிய இலக்கியங்கள் எல்லாமே ஒரு நேர்மையான விஷயத்தை தான் சொல்லுமே தவிர முற்போக்குன்ற பேருக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்னா சமூகம் டிரைல் ஆயிடும், தடம் புரண்டுடும். இப்பவும் சொல்றேன், இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு சமூகத்துல. அது எக்ஸெப்ஷனு. நீங்க எக்ஸெப்ஷனே ரூலா மாத்த சொல்லக்கூடாது. அததான் பாரதியார் சொல்றாரு. இது எக்ஸெப்ஷனு, இது ரூல் கிடையாது. கற்பு நிலைன்னா பொதுவுல வை, அதுதான் ரூலா இருக்கணும். உனக்கு பிடிக்கலன்னா புருஷனோட இருந்தா கூட வேற யாருன்னா போயிட்டு வான்னு சொல்றது. அதுல குடிக்கணும்னு தோணுதுன்னா அது அவர்களுடைய விருப்பம், குடிச்சிக்க. ஆனா எல்லாரும் குடிக்கிறது புரட்சின்னு கட்டமைக்க. அதுதான். அப்ப இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள், இது இப்படி ஒரு சிந்தனை இப்படி இருக்கு. நாமும் கூட மயக்கத்தில் தான் இருந்தோம். நாம் தமிழர் கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு மயக்கத்தில் தான். ஏன் சமீபமா இந்த தீவிரமான இந்த உரையாடல்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி, பெரியாரை பற்றிய தீவிரமான உரையாடல்கள் ஏற்படுறதுக்கு முன்ன வரைக்குமே பண்ணாரா இல்லையா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாழி மார்பில் விழும், மண்டை சுரத்தை உலகம் தொழும், குகையில் சிறுத்தை எழும், இதெல்லாம் பாடினாங்களா? யாரு எந்த பொருளை சொல்றாங்க, யார் சொல்றாங்கன்னு சேர்த்து தானே நம்ம பார்ப்போம். அப்ப பல நேரங்கள் இந்த சிந்தனை போர் வந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள, இப்படியும் அப்படியுமா இருக்குன்றாங்க. அண்ணனும் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் செய்யலன்னு நான் சொல்லல, பெரியாரும் செய்தார், நாங்க ஏற்கிறோம். பெரியார் தான் செய்தார், நாங்க. அப்ப உண்மையிலேயே ரெட்டமலை சீனிவாசன் செய்யலையா? அங்க கான்ஃபரன்ஸ் போனவர் ஐம் அன்டச்சபிள் எழுதி வச்சுக்கிட்டு போனாரு, அது புரட்சி இல்லையா? அதை அவர் சொல்லுங்க, அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளருக்கு சொல்ல முயற்சி பண்ணலையா? அயோத்திதாச பண்டிதர் அதை செய்யலையா? ஐயா வைகுண்டர்ல ஆரம்பிச்சு எவ்வளவு அது மத புரட்சின்னு வச்சுக்கலாம். இவர் எஸ்சி லிஸ்டுக்கே நீங்க போகாதீங்க, இந்து லிஸ்டுக்கு போகாதீங்கன்னு பட்டியல அப்பவே 1800 பெரியார்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தார். அப்ப அவர் செய்யலையா? ஏன் அவரை நன்றி கூற மறந்தது? பெரியார் மட்டும்தான் செய்தாரா? சமகாலங்கள்ல செய்யலையா? கப்பலோட்டி தமிழ் கிருஷ்ணா கடைசியில அதை என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த ரெட்டைமலை சீனிவாசனுக்கு இந்த ராமசாமியார் போய் வகுப்பு எடுக்காரு. படம் எடுத்திருக்காங்க. பெரியார் படத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு காட்சி வரும். காலத்துல பிந்தையவர் தானே அவரு. ஆமா, இவர் பின்னாடி வந்தவர். இவருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசி இயங்கி அரசியல்ல உயர்ந்த இடத்துல இருந்தவர். ராவ் பகதூர் பட்டம் வாங்கிய ஒரு மனிதர். அவர்கிட்ட போய் இவர் அந்த படத்துல எப்படி காட்சி வைக்கிறாங்கன்னா, இந்த திராவிடத்துடைய அரசியல் எப்படி நுண் அரசியல்ங்கிறது, அந்த ஒரு குரூப் பறையடிச்சுட்டு வருவாங்க. முதல்ல அதே தவறான பார்வை. பறைக்கும் பறையர்களுக்கும் தொடர்பே கிடையாது. அது தனி அரசியல். பறையருங்கிறது சாதி கிடையாது. ஆனா அங்க ஒரு தோட்டத்தை அப்படி உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த படத்துல அந்த காட்சி என்ன வரும்னா, அதை இப்படி அடிச்சுட்டு வருவாங்க. அப்போ ரெட்டைமலை சீனிவாசன் கேரக்டர் வரும். ராமசாமி சொல்றாரு, இப்ப என்ன சீனிவாசன் பாருங்க இன்னும் திருந்த மாட்டுக்காங்க அப்படின்ட்டு அவருக்கு இவர் வகுப்பு எடுக்கிற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க. அது தெரிப்பு தானே. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கிறோம். உங்க உறவினர்களோ இல்ல அம்மாவோ நீங்க இந்த மாதிரி நாம் தமிழ்ல போய் சேர்ந்தப்போ அவங்க எதுவும் சொல்லலையா? எனக்கு சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், நான் இந்த முடிவு எப்பயுமே விட. நீங்க சேரும்போது அம்மா இருந்தாங்களா? அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நான் என்ன கெடுத்துக்க போறேன்ற பயம் மட்டும் இருந்தது. எங்க அப்பாவுக்கு அதை பத்தின பார்வையெல்லாம் இல்லை. அவர் தீவிர அதிமுக பழைய 73-74 எம்ஜிஆர் ரசிகர்கள், பொருளாளர் பழைய அமைப்புல. என் தம்பி நாம் தமிழர். என் குடும்பத்திலே நான் ஒருத்தர் நாம் தமிழர், என் தம்பி ஒருத்தர் நாம் தமிழர். கால ஓட்டத்துல நம்ம தமிழ் குடிகளோட பல பேர் கலந்துடுறோம்ல. அப்படி எங்க குடும்பத்திலேயே தமிழ் குடும்பங்கள்ல பெண் எடுத்து கொடுத்து வந்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நடக்கும்னா கால மாற்றத்துல நீங்க அதை தடுக்கவே முடியாது. எல்லா ஊர்லயும் நடக்கும். நீங்க ஆங்கிலோ இந்தியன்கள் எப்படி உருவாங்க,
அவங்களும் கடுமையான சப்போர்ட் நமக்கு. ஏன்னா சொந்தக்காரங்க ஒண்ணு சேரும்போது இவன் என்ன இந்த மாதிரி பண்றாரு கேட்டா, பாப்பா அப்படிதான் கரெக்ட் தான், அவர் சொல்றது என்ன தப்பு இருக்குன்னு அதெல்லாம் சாதாரண இது நடைபெறும். ஏன்னா உங்களை இன்னைக்கு நாம் தமிழர்ல எல்லாருமே கொண்டாடினாலும் கூட உங்க சுற்றத்தார் வந்து இவன் ஏதோ உட்படாத கட்சியில போய் சேர்ந்திருக்கான் அப்படின்னு எதனால அப்படின்னு சொல்றதுக்கு பெரும்பாலும் திமுக காரங்க தான். எங்க சொந்தக்காரங்க கூட கிடையாது. ஏன்பா வந்துடும்பா, நீ எதுக்குப்பா அந்த கட்சியில போய் நீ எப்ப போய் எம்எல்ஏ வர போற சொல்றப்பா, நான் என்ன பண்ணலாம்பா, நீ வாப்பா அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நம்ம கடந்து வந்துடுறோம். ஏன்னா என்ன நோக்கத்தோட அவங்க சொல்றாங்க நமக்கு தெரியும்ல. ஆனா இப்ப நீங்க வந்து பெரியாரை காலம் ஆயிட்டாரு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க அதை ஒரு பெரிய எதிர்ப்புக்குரிய பொருளா வந்து மாற்றி அதுக்கு பதிலா வந்து பாரதியாரை தூக்கி பிடிப்பதும் அதற்காக பார்ப்பன பிராமண கடப்பாரை தூக்கி எடுப்பதுங்கிறது வந்து சரியில்லையா? நீங்க வந்து குருமூர்த்தியெல்லாம் உங்களை கொண்டாடுறாரு. அது அவர்களுக்கு வசதியா இருக்குது, அவர்களுக்கு மகிழ்வா இருக்குது. நம்ம இவ்வளவு நாள் முக்கி பேச முடியாத விஷயத்த இந்த மனிதர்களும் இந்த கட்சி தம்பிகளும் இப்படி எடுத்து பேசுறாங்களே இதுவா இருக்குது. அவங்க கை தட்டுறாங்கன்றதுனாலயோ அவங்க பேசுகிறார்கள் என்பதற்காகவோ நம்ம அவங்க கோட்பாட்டை பின்பற்றணும்னு அவசியம். நம்ம பல இடங்களில் நாம மட்டும்தான் மனித விரோத குல கட்சின்னு சொல்றது பாஜகவை நாம் தமிழர் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு பெரும் சவாலா வந்து எல்லாம் சரியா பயணம் செஞ்சுட்டு இருக்க நடுவுல பெரும் சவாலா விஜயோடைய பயணம் வந்திருக்கு. இது உங்களுக்கு சவாலா இருக்கா, இல்ல இது வந்து கமல் வந்துட்டு போன மாதிரி தான் நினைக்கிறீங்களா? இல்ல, இது கோட்பாட்டு அளவுல வந்து சவால் இல்லை. கோட்பாட்டு அளவுல பெரிய இது சவாலே கிடையாது. விஜயை கையாளுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க கமல் வந்து போன மாதிரி சொல்றீங்க. கமலை விட வேகமா வந்து விஜய் வெளியே வருவார். அவரை விட வேகமா உள்ள வந்து வேகமா வெளியேறுவார். அது புரியுது. என்னுடைய வருத்தம் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு மக்களாட்சி தத்துவத்துக்கு வேலை செய்யறோம் நம்ம. அது நாம் தமிழர் கட்சி, வேற எந்த கட்சியா இருக்கட்டும். அப்ப மக்களை அணுகிறதுல ஒரு வழிமுறை வேணும். நான் இந்த விஷயத்துல விஜயை விட திமுக பரவாயில்லன்னு சொல்றேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் சொல்லிக்கொள்ளவாத ஒரு கோட்பாடு இருக்கு. நான் சினிமால வந்துட்டேன், என்ன எல்லாருக்கும் தெரியும், என்ன எல்லாரும் விரும்புவாங்கன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக நினைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய இழி மனநிலை, எவ்வளவு மக்களை பத்தி குறை மதிப்பீடு, எவ்வளவு பெரிய ஒரு தீய எண்ணம் இருக்குன்னு நான் அவரை பார்க்கிறேன். அப்ப இது வந்து திமுகவோட முந்தி ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தின்னு தான் நான் பார்க்குறேன். இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு ஆற்றல். அது இல்ல, விஜயோட நோக்கம் வந்து திமுக தீய சக்தியை ஒழிக்கணுங்கிறது, உங்களுடைய நோக்கமும் அதே தான், திமுக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தானே? அப்படித்தானே இருக்கு. திமுகவோட மிக தீய சக்தி நான் விஜய் கருதுறீங்க? விஜய் நிச்சயமா அவரு எந்த அடிப்படை நேர்மையும் இல்லை. நம்ம சொன்னா அவங்க தம்பிங்க வருத்தப்படுவாங்க. அவர்களுக்காக செத்த 41 பேர்களுக்கு ஒரு மேடையில வச்சு ஒரு மாலையை போட முடியல, ஒரு வணக்கம் செலுத்த முடியலன்னா யாருக்கு ஒரு உண்மையா இருக்கிறாரு? உண்மையிலேயே அவர் மக்களாட்சி தத்துவத்தை நம்புறாரா, இல்லை இன்னும் 2 சினிமா நடிச்சு வந்துடணும்னு நினைக்கிறாரா? அவர் நடிச்ச படம் ஒரு வியாபாரியா ஒரு 200-300 கோடி ரூபாய் அவர் சம்பளம் வாங்கியிருக்காரு. அவர் படம் நின்று போச்சு. அப்ப அந்த ப்ரொடியூசர் அந்த இயக்குனர்லாம் பணம் போட்டிருக்காங்க. அதுல அதை வெளியே வரதுக்கு இவர் ஏன் குரல் கொடுக்கல? அது கூட குரல் கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமா, நான் எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல இவருக்கு நேர்மை இல்லை, மக்களை பத்தி புரிதல் இல்லை, எந்த விஷயத்துக்கும் இவருக்கு வந்து நிற்கிற மனப்பான்மை, போராடுகிற மனப்பான்மை இல்லை. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க இப்ப அக்கல்ல கைவிட்டு போய் நின்னீங்களே, அப்ப நின்று கூடாது. நீங்க இதுதான் நிலைப்பாடுன்னா நீங்க அன்னைக்கும் அதை செய்திருக்கூடாது. அன்னைக்கு மட்டும் எல்லா படம் வரும்போதும் எடப்பாடியா இருக்கட்டும் 2 தடவை அக்கல்ல கை விட்டீங்க, ஜெயலலிதா அம்மையா இருக்கட்டும் அப்ப மட்டும் விட்டுருந்தீங்க, இப்ப விட்டுக்க வேண்டியதானு கேட்கிறேன். உங்களை நம்பி வந்திருக்காரு. அப்ப நம்பி வந்தவங்களை நீங்க காப்பாத்துற பழக்கம் இல்லை. நின்று ஒரு விஷயத்தை நேர்மையா களமாடுற பண்புல இன்ன வரைக்கும் பாஜகவை ஒரு எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா பெரிய முதலாளிக்கு வலிக்க கூடாது, வலிச்சுட்டா நம்மள எதுனா பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்கிறாரு. ஒரு டாக்ஸ் கட்டல, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க, எக்ஸம்ஷன் கேட்கிறாரு, கொடுக்கல. அதுல ஆமாங்க நான் தவறு பண்ணி, இங்க ஜனநாயகத்துல அது ரொம்ப நல்ல பண்பு. ஆமா, நான் அமெரிக்கால அது நடக்கும், நான் அந்த தவறு பண்ணிட்டேன், என்ன மக்கள்கிட்ட தவற மன்னிப்பு கேட்கறது கேளுங்கன்ற என்ன சிக்கல் இருக்கு? அப்ப நீங்க எந்த விதமான அழுக்கும் இல்லாதவன்னு நீங்க காட்டிக்க முயற்சி பண்ணுவீங்க, மக்கள் நோக்கி எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, எல்லாரையும் உள்வாங்கி உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுது. முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியது தாவேக்கான்னு நான் கருதுறேன். இந்த சூழல்ல மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? இது வந்து 2-3 வேலை திட்டங்கள் கொண்டது. மாநாடு ஒரு நெருக்கடியில் நடத்தப்படுதா? நெருக்கடி சொல்ல முடியாது. இதற்கு முன்பு இந்த நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி. அப்பவுமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேரை கூட்டிலாம் நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா இன்னும் மக்களுடைய சாய்வு அதிகமா இருக்கு நாம் தமிழர் கட்சியை நோக்கி.
அணுகிறது, பார்வைகள் அதிகமாயிருக்கு. அப்ப இன்னும் அதிக மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டியது, செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப நீங்க அதை செய்யணும்னா உண்மையிலேயே என்ன திரள் இருக்கோ, இவ்வளவு திரள் இருக்கு, நாம் தமிழர் கோட்பாட்டை நம்பி இவ்வளவு திரள் இருக்குன்னு மக்கள் கிட்ட காட்ட வேண்டிய தேவை அதுக்குள்ள இருக்கு. அதனால என்ன இப்ப இது விஜய்க்கு தான் இல்ல, திமுக காசு கொடுத்து கூட்டு வர்றது தான் இல்ல, காசு கொடுக்காமலே ஒரு கோட்பாட்டுக்காக, தமிழ் தேசியத்துக்காக இத்தனை லட்சம் பேர் ஒன்னா கூடுவாங்க. நம்ம யாருக்கும் சொல்லவே தேவையில்லை, உள்ளங்கை பொண்ணு தான் நாம் தமிழர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இங்க வந்து குவார்டர் கொடுக்க போறதில்ல, பிரியாணி கொடுக்க போறதில்ல, ஏன்னா இரவு சாப்பாடு கூட கொடுப்போமா இல்லையா தெரியாது. வர்றவங்களுக்கு வந்து ஒன்றும் பேட்டா கிடையாது இல்லையா. அப்ப இல்லாத பொழுதில் கூட இவ்வளவு பேர் வந்து நாம் தமிழ் மேல் நம்பிக்கை வச்சு கூடுகிறார்கள் என்றால், உங்களுக்கு நம்பிக்கை வைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு பறைசாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. 2, தேர்தல் பணியில் ஈடுபடும் பொழுது இப்ப 234 வேட்பாளர்கள் அங்க வராங்க, 1,00,000 பேர் முன்ன நிக்கிறாங்க அப்படின் போது இவ்வளவு பேர்கள் நம்மளை நம்பி நிக்கிறாங்க. நம்மளுடைய வேலை இவ்வளவு பேரை மனசுல வச்சுக்கிட்டு செய்யணுன்ற ஒரு எண்ணப்பாடை உருவாக்கும். அப்ப அதை உத்வேகப்படுத்துறதுக்கு, ஒரு படைக்கு போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு படை வீரருக்கு ஒரு தளபதி எப்படி சொல்லி கொடுப்பாரோ, எப்படி நம்பிக்கை ஊட்டுவாரோ, அப்படி அது நகரனோட அதுல நோக்கமும் இருக்கு. இன்னொன்னு அண்ணன் இதை செஞ்சு காட்ட விருப்பப்படுறது என்னன்னா, இங்க சினிமா பாட்டு பாட மாட்டோம், மாநாட்டுல சினிமா பாட்டு கிடையாது, சீட்டை ஆட மாட்டோம், இங்க பின்னாடி போய் மேடைக்கு பின்னாடி போய் சிகரெட் பிடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு பேச மாட்டோம், காபரே நடனங்கள் கிடையாது, வாழைப்பழத்தாறு தொங்க வச்சா தண்ணி பாட்டில் வச்சா எடுத்துக்கிட்டு போக மாட்டோம், குடிச்சிட்டு அங்கே 4 பேர் வந்து உருள மாட்டோம், வளர மாட்டோம், ஒருத்தம் பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாக மாட்டோம். ஒரு இராணுவம் ஒரு பகுதிக்குள்ள வந்தால் எப்படி வரும், எப்படி போகும், வந்து போன தடையுமே இல்லாத அளவுக்கு சூழலை எப்படி வச்சுக்கும். இவ்வளோ பெரிய ஒரு 2-3 லட்சம் பேர் கூடினால் கூட மக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் எப்படி வந்து போக முடியுதுன்னா, கட்சிகளுக்கு முன்மாதிரி காட்ட விரும்புகிறோம். நாங்கள் இப்படி கூட மாநாடு நடத்துறோம், 41 பேர் சாவடிக்க வேண்டிய இங்கே தேவையில்லை, தண்ணி இல்லைன்ற சூழ்நிலை இல்லை அப்படின்றதையும் காட்ட வேண்டி வரும். அப்படின்னா ஒரு மாநாட்டை இப்படி நடத்துகிற பிள்ளைகளிடம் ஒரு நாட்டை ஒப்படைச்சா எப்படி நடத்துவாங்கன்ற ஒரு முன்மாதிரி செய்து காட்ட விரும்புகிறோம். அதுக்கெல்லாம் தான் இது நோக்கம். ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படி வச்சுக்கணும். நீங்க அதை எல்லாத்தையும் உட்கொண்டு தான், உள்ள உள்வாங்கி கொண்டு தான் இந்த திட்டங்கள் செயல்கள் நடக்கும். ரொம்ப நன்றிண்ணா, இந்த உரையாடலுக்கு மகிழ்ச்சி.